முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர் எப்பொழுதும் முக்கியம். தேக ஆரோக்கியத்தில் பாதம், அடிவயிறிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் கவனம். மேஷத்திற்கு வார்த்தைகளில் மே மாதம் வரைக்கும் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம். சுபகாரிய தடைகள் எல்லாம் மே மாதம் வரைக்கும் இருந்தாலும் பிறகு படிப்படியாக சுபகாரியத்தில் டக்குன்ற நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் வருட ஆரம்பத்திலிருந்து முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தைரியமாக முதலீடுகளை செய்யலாம். ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலே இல்லாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். கல்யாண அமைப்பெல்லாம் கைகூடக்கூடிய 2025ஆம் ஆண்டு. செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுறேன்ட்டு தள்ளி போடாதீர்கள். பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஆண்டு. பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குலதெய்வத்தின் அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் புது கௌரவம், அரசு துறை, அரசியல்வாதிகள் பெரிய கௌரவத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படுவார்கள். 10 வருடமாக 15 வருடமாக நான் தொழில் ஆரம்பிக்க வேண்டும், எனக்கு இது பிடிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களெல்லாம் பெரிய ரிஸ்க் எடுத்து தைரியமாக பெரும் தொழில் ஆரம்பித்து பெரிய சக்ஸஸ் ஆரம்பிப்பார்கள். அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப தொழில் அமைப்பு தனிப்பட்ட அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் மாறும். மீடியா துறையில் இருப்பவர்கள், ஆசான்களாக இருப்பவர்கள் பெரிய அளவுக்கு பேரை பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டமாக 2025ஆம் ஆண்டு காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயம் நாம் எதில் மிக கவனமாக இருக்க வேண்டும்? 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக 7.5 சனிக்கு ஆரம்பிக்கிறதுனால் கண்டிப்பாக உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். உடற்பயிற்சி தவற விட்டீர்கள் என்றால் பெரும் கஷ்டம் ஏற்படும். ரெகுலராக உடற்பயிற்சி செய்தால் வெற்றி பெறலாம் மேஷம்.